இந்நாள் பொன்னாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய நாள் நவம்பர் 25ஆம் தேதி 2025 செவ்வாய்க்கிழமை. விஸ்வாவசு வருடம் கார்த்திகை மாதம் 9ஆம் திருநாள். மிக முக்கியமான நட்சத்திரங்களில் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உத்திராட நட்சத்திரம், மகர ராசி, பஞ்சமி திதி. பஞ்சமி திதினா பொதுவாகவே பெண்களுக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்களை போக்கக்கூடிய திதி. சத்ரு நாசனம் செய்யணும்னா ஒன்று நீங்கள் அஷ்டமி தித்தியில் நம்ம ஒரு சில விஷயங்கள் வேண்டும் போது நடக்கும், இல்லைன்னா பஞ்சமி தித்தியில் நடக்கும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் சிம்பிள், முருகப்பெருமான மனசார வணங்கினாவே பல பிரச்சனைகள், உடல்நிலைகள் சம்பந்தப்பட்ட விஷயமா இருந்தாலும் சரி, மன வருத்தங்களாக இருந்தாலும் சரி, போன ஜென்மத்தில் செய்திருக்கக்கூடிய கர்மாவாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக கட்டாகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். இன்றைய நாள் மெயினாக மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம், திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம். சிறிதளவு காலையிலே கொஞ்சோண்டு வெல்லம் சாப்பிட்டு போங்க, மன நிம்மதியை கொடுக்கும். மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தொழில் ஸ்தானம் 10ஆம் இடம் அப்படிங்கிறது நல்லா அற்புதமாக பிளேஸ் ஆகிருக்கு. மெயினாக தொழில் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள், தேவையில்லாத இடையூறுகள், மெயினாக பெண்களுக்கு ஏற்படக்கூடிய இடையூறுகள், உடல்நிலைகள் பாதிப்பு, இது எல்லாமே நீங்கள் பெறக்கூடிய அற்புதமான நாள்னு சொல்லலாம். ஏன்னா முழு குரு பார்வையில் சந்திரன் இருக்கிறார். சந்திரனுக்கு குரு பார்வை கிடச்சிதுன்னா சும்மா ஓட்டுற வண்டியை 200 கிலோமீட்டர் ஸ்பீடில் ஓட்டினா எப்படி, அந்த மாதிரி தெய்வ அனுகிரகம் நல்லா இருக்கக்கூடிய நாளாக இருக்க போகிறது. எல்லாருடைய ஒத்துழைப்பும் இருக்கக்கூடிய அற்புதமான நாளாக மேஷராசி நண்பர்களுக்கு, மெயினாக பெண்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்க போகிறது. கனகதாரா சோஸ்திரம் படிங்க, நல்ல சுவாமி நமஸ்காரம் பண்ணுங்கள், நல்ல மாற்றத்தை கண்டிப்பாக கொடுப்பார். வெள்ளை கலர் யூஸ் பண்ணுங்கள், நல்லா இருப்பீங்க. ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பாக்யஸ்தானத்தில் சந்திரன் என்ற நட்சத்திரம், சூரியன், குரு பார்வையில் உட்கார்ந்துருக்காரு. அப்பாவுடைய ஹெல்த்தில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் 2 நாள் சரியாக போயிடும். மெயினாக வெளியூர் வெளிநாடுகள், மெயினாக யூகே பேஸ்ட் ஏதாவது ஒரு வேலை பார்க்குறீங்க, இல்லை யூகே போகணும், மெயினாக ஒரிசா பக்கம், இச்சாபுரம் பக்கம், ஆந்திரா பக்கம் ஏதாவது வேலை இருந்ததுன்னா கூட இன்றைய நாள் போயிட்டு வரணும்னா கண்டிப்பாக நடக்கும், நல்லபடியாக நடக்கும். வெளியூர் அல்லது வெளிநாடுகள்லேருந்து ஏதாவது முக்கியமான தகவல்கள், முக்கியமான செய்தி, ஒரு லாஸ்ட்டில் கால் லெட்டர், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்கள் பாஸ்கிட்டிருந்து வரணுன்னாலும் கண்டிப்பாக வந்துடும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் யாருக்கூடையும் பஞ்சாயத்து கிடையாது, எல்லாருமே சுமூகமான உறவுகளாக மாறக்கூடிய பொன்னான நாளாக இன்றைய நாள் இருக்க போகிறது. இன்றைய நாள் மெயினாக பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு, வீட்டில் பெரியவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. அருமையான கௌரவம், ஃபேமிலி எல்லாமே நல்லா இருக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. மனசும் சரி, உடம்பும் சரி, நல்ல புத்துணர்ச்சியாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. சூரிய நாராயண பெருமாள் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் கைகூடுகிறது. அதுதான் உண்மை. அஷ்டமத்தில் போய் சந்திரன் இருந்தாலும் குரு பார்வையில் சந்திரன் இருக்கும்போது, அந்த குரு உங்களுக்கு தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் இருக்கும்போது கண்டிப்பாக வாழ்க்கை துணையின் மூலியமாக பணவரவுகள் உண்டு. கணவனாக இருந்தால் மனைவியுடைய அட்வைஸ் பயங்கரமாக இருக்கும், மனைவி மூலியமாக ஒரு ஆதாயம் உண்டு. மனைவியாக இருந்தால் கணவர் மூலியமாக ஒரு ஆதாயம். அஷ்டமஸ்தானம் ஆக்டிவாக இருக்கும்போது, அஷ்டமஸ்தானத்துக்கு குரு பார்வை இருக்கும்போது எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள். அது வேலை ஆல்ரெடி ஒருத்தர் பார்த்துட்டு இருக்காரு, கொஞ்சம் சரியாக இல்லைங்கிற நிலமெல்லாம் அவரை எடுத்துகிட்டு உங்களை போட்டுருவாங்க. எல்லோரும் நினச்சிப்பாங்க ஒருவேளை நீங்கள் தான் ரொம்ப ப்ரெஷருக்கு உள்ளாவீங்கன்னு சொல்லி. ஆனால் என்னென்னா வேலை கொடுத்ததுக்கப்புறம் உங்கள் பர்ஃபார்மன்ஸ் தாங்க முடியாது. என்ன பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாரு அந்த மனுஷங்கிற மாதிரி அவ்வளோ உங்கள் பாஸ் உங்களை பார்த்து கன்ஃபியூஸ் ஆகிடுவார். தெரியாமல் கொடுத்துட்டணும் இந்த வேலை அப்படின்னு சொல்லி உங்களால் பண்ண முடியாதுங்கிற மாதிரி நினச்சிட்டு இருப்பார். நிறைய இடங்களில் மட்டம் தட்டக்கூடிய வாய்ப்புகள்லாம் ஏற்படும். ஆனால் இன்றைய நாள் உங்களை மட்டம் தட்ட மாட்டாங்க, நீங்கள் தான் மற்றவங்களை மட்டம் தட்டுற அளவுக்கு சில விஷயங்கள் மாறி போயிடும். மெயினாக வீட்டில் இருக்கக்கூடிய மூத்த பெண்கள், தாய்மார்கள், இல்லத்தரசிகள், அம்மாக்கள் யார் இருந்தாலும் சரி, அவங்க எல்லாருக்குமே ஹெல்த் பிரச்சனை நிவர்த்தி ஆகும். மனசு சந்தோஷத்தை அதிகமாக அனுபவிக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படுகிறது. துர்க்கை வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு யோகமான நாள். நிறைய பேர் உங்களுக்கு ஆதரவு குரல் உங்களை நோக்கி வரும். இன்ஃபேக்ட் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் உங்கள் வீட்டுக்கு வருவாங்க. சொந்த பந்தங்கள்லாம் வீட்டுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள். மெயினாக எக்ஸ்போர்ட் இம்போர்ட் வியாபாரம் பண்ணுறவங்க, தண்ணீர் வியாபாரம், எண்ணெய் வியாபாரம், அறிவுரை சார்ந்த எந்த வியாபாரமாக இருந்தாலும் சரி, மெயினாக யாரெல்லாம் டீச்சர்ஸாக இருக்காளோ இவளுக்கெல்லாம் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய நாள். இந்த மாதிரி நாட்களில் உங்களுக்கு மரியாதை தானாக தேடி வரும். எந்த பயமும் கிடையாது, எந்த ஒரு டென்ஷனும் கிடையாது. நீங்கள் பாட்டு உங்கள் வேலையை பார்த்துட்டு சூப்பராக இருப்பீங்க. மன மகிழ்ச்சியும் உண்டு, சந்தோஷம் உண்டு. வியாபாரம் சிறந்து விளங்கக்கூடிய அற்புதமான நாளாக இந்த நாள் இருக்கப்படுது. அன்னபூர்ணீஸ்வரி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிக முக்கியமான நாளாக இருக்கப்படுது. ருணம் ரோகம் சத்ருஸ்தானத்தில் சந்திரன் சூரியன் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்து குருவுடைய பார்வையில் உட்காந்துருக்கனால கண்டிப்பாக ஒரு வேளை கவர்மெண்ட் பேங்க்கில் ஏதாவது லோன் வாங்கியிருந்தீங்க, திருப்பி கொடுக்கணும், செட்டில்மெண்ட்டுக்கு போகணும் அப்படின்னா அது முடிஞ்சிடும். கவர்மெண்ட் குவார்ட்டர்ஸில் யாராக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய இடம் மாறும்.
சில பேருடைய வீடு மாறும், அலுவலகத்தில் உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ், ஸ்பெஷல் அதிகாரம், ஒரு புது பொறுப்பு, இதெல்லாம் வரக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. ஒரு லெவலுக்கு மீறி ரிஸ்க் எடுக்கப்படாது, கொஞ்சம் பொறுமையாக இருந்து செயல்படுறதா நல்லது. ராஜ கணபதி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பஞ்சமஸ்தானத்தில் சந்திரன் சூரியன் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்வது மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கறது. ராஜராஜேஸ்வரி தேவியுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்கப்படுது. உங்களுக்கு நல்லா இருக்குது, உங்கள் ரத்த பந்த உறவுகளுக்கு நல்லா இருக்குது, மெயினாக உங்கள் பசங்களுக்கு நல்லா இருக்குது, உங்களுடைய முதல் குழந்தைகளுக்கு ரொம்ப பெரிய அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்க போகிறது. இன்றைய நாள் நிறைய பேருக்கு அலுவலகத்தில் பெரிய ஒரு பெருமிதம் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள், அரசியல்வாதிகளுக்கு மிகப்பெரிய விஷயங்கள் நடக்கிறது, பொருளாதார முன்னேற்றம் கொடுக்கறது, நிறைய பேருக்கு பதவிகள் கிடைக்கிறது, ஸ்கூலில் மாணவிகளுக்கு கேப்டன் பதவிகள்லாம் கொடுக்கறதுங்கிற மாதிரி ரொம்ப சூப்பராக போகும். இந்த மாதிரி நாட்களில் உங்களை யாருமே கண்ட்ரோல் பண்ண முடியாது. உங்களுடைய தேஜஸ், உங்களுடைய டேலண்ட் வெளியே வரக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. வீட்டில் பெரியவங்களுக்கு இன்றைய நாள் ரொம்ப மகிழ்ச்சியான விஷயங்கள் நடக்கும். பசங்களாம் ரொம்ப ஆதரவாக இருப்பார்கள். மனசுக்கு அவ்வளோ நல்ல விஷயங்கள் மட்டுமே நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. ராஜராஜேஸ்வரி தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் பிங்க் நிறம். துலா ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு 4ஆம் இடம் சுகஸ்தானத்தில் சந்திரன் சூரியன் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறது. புதன் சுக்கிரன் ரெண்டுமே சேர்ந்து உங்கள் ராசியில் லக்ஷ்மி நாராயண யோகத்தை கொடுக்குறார். குருவுடைய பார்வை பலத்தில் நீங்கள் அப்படியே சும்மா தக 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 தகன்னு மின்னுறீங்கன்னு சொல்லுவோம் பாருங்கள், வடிவேல் காமெடி மாதிரி அப்படி இருக்கீங்க. நிறைய ஏற்றங்கள், மன வாழ்க்கையில் சிறந்து விளங்குவது, உடம்பு ஆரோக்கியத்தை ஃபிட்னஸ் கொண்டு வர்றது, நிறைய பேருக்கு வீட்டில் புதுசாக ஏதாவது வண்டி வாகனங்கள் வாங்கிறது, அலுவலகத்தில் வேலை கிடைக்கிறது, நிறைய பேருக்கு கவர்மெண்ட் வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் கவர்மெண்ட் வேலை கிடைக்கிறது, நிறைய பேருக்கு மெடிசனில் பெரிய பிளேஸ்மெண்ட் சாதிக்கிறது, மாணவிகள் மெயினாக யாரெல்லாம் சோஷியாலஜி படிக்கிறீங்களோ, பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் படிக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் இன்றைய நாள் பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நிறைய பேருக்கு இன்றைய நாள் கவர்மெண்ட்டில் டீச்சர் உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அமோகமாக இருக்குது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மேதா தட்சிணாமூர்த்தி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மனசில் சந்தோஷத்துக்கு குறையே கிடையாது. சந்திரன் 3ஆம் இடத்துல போய் சூரியன் நட்சத்திரத்தில் உட்கார்ந்துருக்கும் போது உங்களுடைய அசுர பலமாக தெரியும். உங்களுடைய கான்ஃபிடென்ஸ், தன்னம்பிக்கை மற்றவங்களுக்கு இமாலயம் மாதிரி தெரியும். என்னடா இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருக்கான், அது குரு பார்வையில் வேறு இருக்கிறது. குரு பார்வையில் உட்கார்ந்துருக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக மனசில் அவ்வளோ அளவுக்கு தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கும். இளைய சகோதரன் சகோதரி வழியாக நிறைய நல்ல விஷயங்கள், மெயினாக மாமனாருடைய உடல்நிலைகள் ஏதாவது பாதிப்பு இருந்தால் கூட இன்றைய நாள் சரியாக போயிடும். மாமனார் மூலியமாக சில சொத்துக்கள் சேரக்கூடிய, சில பத்திரங்கள் பதியக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. நினைத்த காரியங்கள் எல்லாமே டாப் கிளாஸாக நடக்கும். ருத்ர சூக்தம்னு சொல்லி ஒன்று இருக்குது, நீங்கள் யூடியூப்பில் போட்டு கேளுங்க. அதை கேட்டிங்கன்னா உடம்புல அப்படியே அலரும். ஏதாவது நெகட்டிவிட்டி இருந்தால் போட்டு காணாமல் போயிடும். அந்தளவுக்கு நன்மைகள் மட்டும் நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. சாம்பல் நிறத்தை யூஸ் பண்ணுங்கள், ருத்ர சூக்தம் படிங்க, சிவபெருமான மனசார வணங்குங்க, அண்ணாமலையார வணங்குங்க, ஏற்றத்தை கொடுக்கும். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முயற்சி எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக வெற்றி அடையக்கூடிய நாளாக இருக்கப்படுது. தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சூரியன் நட்சத்திரத்தில் சந்திரன் சஞ்சாரம் செய்கிறது. குரு பார்வையில் உட்கார்ந்து இருக்கிறது. இந்த நாள் குடும்பத்தில் நிறைய சௌக்கியமான விஷயங்கள் நடக்கும். ஒரு 2-3 நாளாக நிறைய பேருக்கு இந்த பல் பிரச்சனை, கண் பிரச்சனை இதெல்லாம் ஓடின்னு இருக்கும். அதெல்லாம் இன்றைய நாள் சரியாக போயிடும். நான் வன்மை சிறக்கும், ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருப்பீங்க. எதுலேயும் எதுக்காகவும் உங்களுடைய இன்டிகிரிட்டி, ஆனஸ்டி இதெல்லாம் விட்டு கொடுக்க மாட்டீங்க. எதுவாக இருந்தாலும் சரி, நான் சொல்கிறது கரெக்டு, அந்த கரெக்ட்னஸ் இருந்தால் மட்டும்தான், உண்மை இருந்தால் மட்டுமே பேசக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. நினச்ச எல்லா விஷயங்களும் பெரிய அளவுக்கு ஏற்றத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். ரொம்ப தெளிவாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அரங்கநாதன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மகர ராசியில் மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாளுடைய ஸ்டாரே நீங்கள் தான். சூப்பர் ஸ்டார்னால் நீங்கள் தான். டைரெக்டாக குரு பார்வையில் உட்காந்துருக்கீங்க. மனசில் சந்தோஷமும் சரி, தைரியமும் சரி, புது விஷயங்கள் எடுத்து பண்ணக்கூடிய ஒரு சாமர்த்தியமும் சரி, கெட்டிக்காரத்தனமாக பல காரியங்களை முடிக்கிறது, நிறைய பேருக்கு என்ன ஓடுமோ அது நடக்கிறது, புது விஷயங்கள் எல்லாமே எடுத்து பண்ணுறது, மெயினாக அப்பா மூலியமான சில விஷயங்கள், மூத்த பையன் சார்ந்த விஷயங்கள், மெயினாக உங்கள் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு குடைச்சல், அது இன்றைய நாள் முடிஞ்சிடும். பாஸ் உங்கள் பக்கம் நிற்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. நவநீத கிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பச்சை நிறம். கும்ப ராசியில் கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மறைமுகமான சில அழுத்தங்கள் கண்டிப்பாக உடையும். அதே மாதிரி நீங்கள் சில சூழ்ச்சிகள், நீங்கள் சில புது விஷயங்கள்லாம் ஆஃபீஸில் பிரயோகப்படக்கூடிய, ட்ரை பண்ணக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. அதில் குரு பார்வையில் வேறு உட்காந்துருக்கு. வெளியூர் வாசிகளுக்கு நல்லா இருக்குது, வெளிநாடு வாசிகளுக்கு நல்லா இருக்குது. யாரெல்லாம் யூகேல இருக்காளோ, லண்டனில் இருக்காளோ, யூரோப்பில் இருக்காளோ அவளுக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்க போகிறது.
இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஒருவேளை நீங்கள் பிறந்த ஊர் ஒன்றா இருக்குது, நீங்கள் வேறு ஊரில் இருக்கீங்கன்னா அது ரொம்ப நல்லாயிருக்கும். நிறைய பேருக்கு இடமாற்றம், நிறைய பேருக்கு உங்களுடைய வேலையே மாறும். அந்தளவுக்கு ஏற்றங்களும் பொன்னான வாய்ப்புகளும் தேடி வரக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. மன சந்தோஷம் மிக அதிகமாக இருக்கும். அனந்தசேனன் பத்மநாபன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். மீன ராசியில் மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லாபஸ்தானம் வலுப்பெறுகிறது. லாபஸ்தானத்தில் ஒரு ஒளிக்கிரகம் நின்று முழு ஒளிக்கிரகமான சந்திரனுடைய நட்சத்திரத்தில் சூரியன் பிரவேசம் செய்கிறார். அதில் குரு வக்கரமாக பார்வை பலத்தை வேலை கொடுத்துருக்கு. கண்டிப்பாக ப்ரமோஷன் வரும். பெரிய நம்பிக்கையான விஷயங்கள் நடக்கும். கோவில் குளங்கள் ஆலய வழிபாடுகளுக்கு நீங்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். பெரிய பொருளாதாரத்தில் ஒரு வெற்றியை காணக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது பண்ணலாம். தேவையே இல்லாத மனக்கசப்புகள், டென்ஷன், கோபம் இதெல்லாமும் எதுவுமே இருக்காது. புது விஷயங்களை எடுத்து பண்ணாலும் கண்டிப்பாக ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் இருக்குது. எல்லாருடைய விஷயமும் உறுதுணையாக நின்று உங்களுக்கு நல்லபடியாக வெற்றியை மட்டுமே பதிவளிக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ராமேஸ்வர சேது மாதவ சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். இன்றைய நாள் யார் யாருக்கு நன்னா இருக்குது அப்படின்னு கேட்டோன்னா அதில் முதல் ராசி லக்னம் மகரம்தான், 2வது கடகம், 3வது ரிஷபம், 4வது கன்னி. இத்தனை பேருக்கு நல்லா இருக்குது. ஓவராலாக பார்க்கும்போது இன்றைய நாள் எல்லாருக்குமே ஒரு நல்ல திருப்தியான மனசாட்சியோடு இருக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கட்டும் சொல்லி எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்தசன் மங்களாணி பவந்த்ரோணு கொண்வந்து. ததாஸ்து. நன்றி, வணக்கம்.